இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே. இந்த வாரம் அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை உள்ள காலகட்டம். சந்திர பகவான் உங்கள் ராசியின் 6ஆம் இடத்துக்காரர். அவர் சத்ருஸ்தானத்துக்குரியவர். விருச்சிக ராசியிலே அனுஷ நட்சத்திரத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை துவங்குகிறார். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்தை கடந்து விரயஸ்தானமான மகர ராசியிலே அவிட்ட நட்சத்திரம் வரைக்கும் வருவார். அப்போ உங்கள் ராசியும் தொடப்போறார். வார கடைசியில் உங்கள் ராசியை தொடுவார். இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் தொழிலிலே நல்ல முன்னேற்றம், வேலையில் புதுசாக உத்தியோக உயர்வு கேட்டிருக்கிறீங்க, இடமாற்றம் கேட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. புதன்கிழமையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரி நிறையா இருக்கும். ரேட்டிங்லாம் நல்லபடியாக இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்கு வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையெல்லாம் விடமாறுங்கள், வீடு மாறுங்கள், வேலை மாறுங்கள், எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுக்கும். புதன் வியாழனில் இந்த சந்திர பகவானுடைய குருவின் நேரடி பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய எஃபெக்ட் கிடைக்கும். 5ஆம் இடத்துலேருந்து இருக்குது, பஞ்சமஸ்தானத்திலேருந்து இருக்கக்கூடிய இந்த குருவின் பார்வையினால் யோகம் உண்டு. லக்ஷ்மி யோகம்னு சொல்லுவோம். அப்படி யோகம் கொடுத்துருவார். அப்போ எதுவுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சூப்பராக இருக்குது, கவலைப்படாதீங்க. 12ஆம் இடமான மகர ராசியிலே வரும்போது அது தவிடலாமா? இல்லை அதெல்லாம் அப்படிலாம் ஆகாது. கொடுத்தது எந்த காலத்துலையும் சுவாமிகள் திருப்பி வாங்கிக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. அப்போது அந்த 6ஆம் இடத்துக்குடைய தன்மை திருவோண நட்சத்திரத்தில் வரும்போது கொடுத்த பணத்தை திருப்பி ரீபோர்ட் பண்ணுறதுக்கு, கடன் கொடுத்துருந்தீங்கன்னா வாங்கி கொள்வதற்கு அது ஒரு வழி. புதிய கடன்களும் உருவாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கல்வி தொடர்பான கடன், இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. வீடு மனை வாகனங்களிலே லோன் சேங்ஷன் அப்படின்னு சொல்லி கடனை வாங்கி கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அப்படி சில விஷயங்கள், கல்யாண நிகழ்வுகளுக்கான கடன்கள், இப்படி சுப செலவுகளும் உண்டு அப்படின்னு தெரிகிறது. அது உங்களுக்கு உண்டு. சிலருக்கு இந்த மருத்துவத்தின் மூலியமாக குழந்தை பேர் அப்படிங்கிற சூழ்நிலையினால் வரக்கூடிய கடன் அதுவும் காட்டுகிறது. அதுவுமே உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது இந்த விஷயங்களில் உங்களுக்கு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலாக கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டு படிங்க. கான்சன்ட்ரேஷன் முக்கியமாக இருக்குது. லாபம் அப்போ தான் வரும். ரிவிஷன் நிறைய பண்ணணும். ரிவிஷனில் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ரிவிஷனை மட்டும் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. எல்லாம் எனக்கு தெரியும்னு தள்ளி போடாதீங்க. எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான் ஓவரில் விட்டுட்டு போயிடாதீங்க. தெரியலனாலும் தெரிஞ்சாலும் இன்னொரு வாட்டி படிச்சுக்கிடுங்க. இதுதான் நீங்கள் அந்த குறிப்பெடுத்து படித்தல். ஏன்னா புதனுடைய வீட்டில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு உங்கள் லாபத்தை பார்க்கிறாருனால் குறிப்பெடுத்து படித்தல் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் அழகாக அண்டர்லைன் பண்ணி அது மாதிரி நீங்கள் படிக்கும்போது எழுதி படித்தாருங்களால் டெஃபினட்டாக உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். கவலையப்பட வேண்டாம். இந்த வாரத்தில் சுபிட்சங்கள், கடன் அடைவது போன்ற விஷயங்களுக்கு விநாயகப் பெருமானை வணங்க 5ஆம் தேதி அன்று சங்கடகர சதுர்த்தி விநாயகரை வணங்குகள். விநாயகரை வணங்கும் போது அருகம்புல்லை கொண்டு போயிட்டு அவருக்கு அர்ச்சனை கொடுத்துடுங்க. ஒரு 11 சுற்றி 2 நெய் விளக்கை பொருத்திட்டு வாங்க. நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கடன் அடைங்க. கடன் அடையும். அதுபோல் 9ஆம் தேதி ஸ்ரீ நடராஜ பெருமானின் அபிஷேக ஆராதனையை பார்க்க முடிந்தால் அன்றைய நாளில் அதில் கலந்து கொள்ளுங்கள். அந்த அபிஷேக ஆராதனையினால் வரக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குன்னா, உங்கள் வாழ்க்கையில் சிக்கல் இல்லாமல் நினச்ச மாத்திரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாரத்தில் அதிர்ஷ்ட எண்ணாக 6, 7 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொடர்ந்து இந்த தெய்வ சிந்தனையுடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியின் வாய்ப்பை எப்பொழுதும் நிலைத்திருக்க வைக்கும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே. இந்த வாரம் அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் தேதி மேலிருந்து 10ஆம் தேதி மே மாதம் வரை உள்ள இந்த காலகட்டங்களில் உங்கள் ராசியின் 5ஆம் இடத்துக்கு யோகத்துக்குரிய சனி பகவான்
விருச்சிக ராசியிலிருந்து அனுஷ நட்சத்திரத்திலிருந்து புறப்படுகிறார். இவர் மகர ராசி என்கிற லாபஸ்தானத்து வரை வருகிறார். அங்கே அவிட்ட நட்சத்திரம் வரைக்கும் தொடர்வார். அப்போ 9, 10, 11 என்கிற இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமா அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து தொடங்குகிற காரியம். அதனாலே பொது நல கருதி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே லாபத்துக்கு ஆரம்பமாக இருக்கும். உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் கூடிய காரியங்கள் இருந்தால் கூட என்னை இன்வால்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போய் அந்த தானாக வாலண்டரி சர்வீஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி வாலண்டரி சர்வீசஸ் செய்யும்போது உங்களுக்கு அந்த வாலண்டராக நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தினால வெற்றிகள் ஆரம்பத்திலேயே நல்லா அமைச்சிடும். கொஞ்சம் மெதுவாக நடக்கும், ஆனால் நல்லா நடக்கும். நீங்கள் புதன் வியாழனப்போ நீங்களே சந்தோஷப்படுவீங்க, அப்பா எனக்கு திருப்தியாக இருக்குதுப்பா அப்படின்வீங்க. நார்மலாக இந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் எல்லாம் கூட ஒரு வாலண்டரி சர்வீஸ் கூடுவாங்க, வருஷத்தில் மாதத்தில் அப்ளை பண்ணிவிட்டு போவாங்க. சத்யசாய் பாபா சங்கத்தில் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். வந்து சர்வீஸ் செய்யுங்க சார்னுவான். ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் செய்யும்போது உங்களுக்கு நேச்சுரலி அதனுடைய grip கிடைக்கும். சைலண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஜக்கி வாசுதேவ் அவர் பண்ணுவார் ஈஷா மையத்தில். அப்படி ஒவ்வொருத்தரும் பண்ணும்போது எதுக்குன்னா உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிறது. நீங்கள் அப்போது காரியங்கள் உடனே டமால் டிமில் நடக்காமல் நடக்கும் அப்படிங்கிற ஃபர்ம்னஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இதுதான் உங்களுடைய அந்த சர்வீஸ் ஓரியன்டல் பெனிஃபிட். 10ஆம் இடத்துல அது வரும்போது தொழிலில் குருவின் பார்வையும் சனியின் பார்வையும் விழுப்போது. உங்கள் ராசிக்குள்ளேருந்து பார்க்க போகிற சனி, அதனால் டெஃபினட்டாக தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காட்டக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வெற்றிகள் உண்டு. எதையும் ஃபேமாக பண்ணணுன்ற எண்ணங்கள்னால உங்களுக்கு தைரியமான முடிவுகளை நீங்கள் கொண்டு வருவீங்க. புதிய யுக்திகள்லாம் நிறைய கிடைக்கும். அதுவும் நீங்கள் இண்டிவிஜுவலாக தொழில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய உத்தியை நீங்களே கேப்டலைஸ் பண்ணிட்டு போயிடலாம். பார்ட்னர்ஷிப்போ இல்லை வேறு யாருக்கிட்டே உட்காரும்போது தான் அவங்ககிட்ட கேட்டு செய்யணும். நீங்களே இருந்தால் நானே ராஜா நானே மந்திரிங்கிற கதையில் நீங்கள் ஓட்டிடலாம். அப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். இந்த சக்ஸஸ் ஸ்டோரி தான் 11ஆவது இடத்துக்கு போகும்போது லாபமாக மாற்றி கொடுக்கும் உங்களுக்கு சந்திர பகவான். மனத்துக்கு பிடித்த காரியங்கள், அதுமாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் கரெக்டாக டெசிஷன் எடுத்து பண்ணுவீங்க. டப்பு டிப்புன்னு பண்ணிட்டு வந்துடுவீங்க. ஒரு ஷார்ட் அடிப்பீங்க, புட் ஆப்ஷன் எடுத்துப்பீங்க, ஒரு கால் ஆப்ஷன் எடுப்பீங்க, அதனுடைய கான்ட்ரா போட்டுப்பீங்க, லெக் 2 லெக்லையும் இருக்குவீங்க. அப்போ க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு. எந்த பொசிஷனும் அழகாக கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அந்த புரிதல் நியூயான்சஸ் இது மூலியமாக நடந்துடும். அப்போ உங்களுக்கு கிளியராக புரிதலோடு செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய இந்த வாரத்தில் இருக்குது. தெய்வத்தின் அருள் முதல்ல வேணும். குலதெய்வம் அப்படிங்கிறது வழிபடுங்க. உபாசனை தெய்வமாக இந்த வாரம் ஃபுல்லாகவே விநாயகர் பெருமானை வணங்குங்க. காலையிலே விநாயகர் பாடலோடு இந்த வாரத்தின் நாட்களை துவங்குங்கள். முக்கியமாக 5ஆவது நாள் அன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி இருக்குது, மே 5. அவசியம் சங்கடகர சதுர்த்தியும் போது விநாயகரை சென்று வழிபட்டு கடனை கொஞ்சமாக அடைங்க, கடன் அடையும். மே 9ஆம் தேதி அன்று ஸ்ரீ நடராஜ பெருமானின் அபிஷேக ஆராதனை பார்க்கவும் அந்த கனக சபாபதியின் அருளையும் நீங்கள் பெறலாம். அதன் மூலியமாகவும் திருப்திகரமான திருமண வாழ்க்கையும் நல்ல பலமான வாரிசு என்கிற ஒரு உரிமையையும் பெறக்கூடிய சூழ்நிலையும் சொத்து விவகாரங்களிலிருந்து பிரச்சனை தீர்வையும் நீங்கள் எதிர்நோக்கலாம். அதனால் இந்த வாரம் சுபிட்சத்தின் நிறைய கதவுகள் திறக்க இறையருள் உங்களுக்கு அருள் இருக்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.